நான் ஒரு பொக்கிஷம் தான் இதுக்குள்ள வச்சிருக்கேன். இது பார்ட்டி வேர்ஸ் ஃபுல்லா வச்சிருக்கேன். நல்லா ஃப்ளோயியா இருக்கும். மீண்டும் ஆக்சுவலி இது வந்து சாட்டன் சாரி. நம்ம ஊர்ல எல்லாம் இதை வந்து கண்டிப்பா 7 ரூபாய்க்கு மேலதான் சொல்லுவாங்க. சம்மர் ரெட் தெரியுங்களா இது? இந்த பக்கம் ஆக்சுவல் மெஜந்தா கலர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கார்த்திகா சேனல். கேசி ஃபேமிலியன்ஸ்க்குலாம் ஸ்பெஷல் ஹை. 2-3 நாளாக என்னால் விளாக் எடுக்க முடியல. நல்ல கோல்டு, நல்ல ஃபீவர். கோல்டாக இருந்தாலும் ஃபீவராக இருந்தாலும் கிச்சனுக்குள்ளே போயிடுவேன். ஆனால் இந்த 2 நாள் மாத்திரை போட்டு நான் இரும்பி நைட்லாம் தூக்கம் இல்லாமல் விடிய காலையில் 4 மணிக்கு மேலே தூக்கம் வந்து 12 மணி மதியானம் வரைக்கும் தூங்கி இருந்திருக்கேன். அப்படியே மூஞ்செல்லாம் முதன்னு வீங்கியிருக்கு. இரும்பல்னு தூங்கவே முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். ஜி தான் 2 நாள் வந்து ஷர்வின் குட்டிக்கு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணி கொடுத்தாங்க. கொஞ்சம் அக்கா வீட்டுல இருந்து வாங்கியும் அண்ட் ஸ்நாக்ஸும் கொஞ்சம் வச்சு எப்படியோ மேனேஜ் பண்ணி 2 நாள் அனுப்பிச்சிட்டாங்க. அதுக்கு நான் அவருக்கு தேங்க்யூ சொல்லிக்கிறேன். ஐம் பிளெஸ்ட் டு ஹேவ் ஹிம். வீடு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கச்சா முச்சான் தான் இருக்கு. ஒரு 2 நாள் படுத்தேன்னா 2 நாளைக்கு முன்னாடி ஹாஃப் டே 2.5 நாள் லீவு. நான் வேலை எதுவும் செய்யல. எப்படி இருக்கு பாருங்க வீடு. அது அப்படிதான் இருக்கு. நாங்க அதை வாங்கி வச்சது வந்து ஒரு ஷாப்பிங் ஹால் வீடியோஸ் வந்து கொடுக்கணுன்றதுக்காக நாங்க நிறைய வாங்கி வச்சிருக்கேன். சிலதெல்லாம் வந்து பேக் பண்ணி நம்ம வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் முடிச்சோன்னே அங்க இங்க நம்ம வந்து கொண்டு போறதுக்கு வந்து ஈஸியா இருக்குமே கொஞ்சம் கொஞ்சமா அப்பப்ப பேக் பண்றதெல்லாம் அங்கங்க அட்டப்பட்டியா கிடக்கும். ஸோ அது ஒண்ணு. தோச்சு மடிச்சு வச்சது நான் 2.5 நாளைக்கு முன்னாடி மடிச்சு கொடுத்து உள்ள வைங்கன்னு சொன்ன துணி இது வெள்ளையே தான் கிடக்கு. அவர் வார்ட்ரோப்ல கூட வைக்கவே இல்லை. பாருங்க எப்படி இருக்குன்னு. ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி கச்சா முச்சான வீடு இருக்கலாம். என்னுடைய வார்ட்ரோப்ஸ் இந்த ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இப்படி வாங்க. இங்க வந்து பில்டன் வார்ட்ரோப். இது வந்து கோட்ரேஜ் ஓனர், ஹவுஸ் ஓனரே போட்டு வச்சிருக்காங்க. இன்டீரியர்ஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஒரு வார்ட்ரோப் இங்க இருக்கு. இது வந்து நம்மளுடைய இரும்போ ஸ்டீலோ அது என்னவோ ஒண்ணு பீரோ அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த பீரோ வந்து இங்க இருக்கு. இது ரெண்டுத்துலயும் நான் என்ன ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்றதுதான் வார்ட்ரோப் ஆர்கனைசேஷன் பார்க்க போறீங்க. இது வந்து என்னுடைய வார்ட்ரோப். இந்த ரூம்ல இருக்க இது இன்னொரு ஒரு வார்ட்ரோப். சாரி வார்ட்ரோப் தனி, குர்தாஸ் வார்ட்ரோப் தனி, எவ்ரிடே யூஸ் பண்ற வார்ட்ரோப் இந்த தனி, டிஷர்ட்ஸ், பலாசோஸ், ஜீன்ஸ், அதுமாதிரி வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்ஸ் எல்லாம் ஒரு வார்ட்ரோப் தனி. இது வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய பார்ட்டி வேர்ஸ்லாம் இருக்கும் ஓரளவுக்கு. அப்புறம் லெகின்ஸ் மட்டும் இருக்கும். இங்க ஷர்விந்த் ஃபர்ஸ்ட் பாக்கலாமா, ஜி இது பாக்கலாமா, இல்ல என்னோடது பாக்கலாமா? இந்த பார்க்கவே கூடாது, காட்டவும் கூடாது. காட்டுவேன். சரி, ஃபர்ஸ்ட் நம்மளோட என்னோடது பாத்துடலாம். சோ இந்த பீரோ எப்படி திறந்தீங்கன்னா இது உள்ள ஒண்ணுமே வேல்யூபிள்ஸ் இருக்காது. 2 லாக்கர் இருப்பாங்க. இங்க வந்து மகாலட்சுமி எல்லாம் இருப்பாங்க. நம்ம தொட்டு கும்பிட்டுக்கோ. மகாலட்சுமி நம்ம எல்லாருடைய குடும்பத்துல எப்பவுமே வேணும். எனக்கு கண்டிப்பா இப்ப நிறைய தேவைப்படுறாங்க வீடு கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக. சோ எல்லாரும் மாதிரியும் நானும் வந்து பாத்தீங்கன்னா இந்த இரும்பு பீரோக்குள்ள, அதுவும் லாக்கருக்குள்ள பொக்கிஷங்கள் வைக்கிறது ரொம்பவே சிறந்ததுன்னு சொல்லுவாங்க. இதனுடைய செகண்டரி வார்ட்ரோபா இருந்தாலுமே இதுக்குள்ள நம்மளும் ஏதாவது ஒரு பொக்கிஷத்தை வைக்கணுமே அப்படின்னு சொல்லி நான் ஒரு பொக்கிஷம் தான் இதுக்குள்ள வச்சிருக்கேன். அது என்னன்னு பாக்கலாம் வாங்க. எக்ஸ்க்ளூசிவா உங்களுக்கு காமிக்கிறேன். என்னது ஃபுல்லா பேங்கிள்ஸ் தான். இது வந்து நம்ம கிச்சன்ல எல்லாம் லைன் பண்றதுக்கு இந்த கேலண்டர் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். மந்த்லி கேலண்டர். ஆமா, அதெல்லாம் பத்திரமா எடுத்து மடிச்சு இப்படி வச்சுக்குவேன் நான். இதோ இந்த மாதிரி இங்க பாருங்க லைன் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க எல்லாத்துக்கும். அந்த சரவணா ஸ்டோர்ஸ் எலிட்டோடைய மாச கேலண்டர் தான் நான் இப்படி போட்டு வச்சிருக்கேன் எல்லாத்துலயும். இப்ப இது போயிடுச்சுன்னா இது கொஞ்சம் பார்க்க நல்லா கொஞ்சம் திக்கா நல்லா இருக்கும். சோ அதை வந்து எடுத்து போட்டுக்கலாம். அதுக்கு வந்து ஸ்பேருக்கு வந்து அங்க வச்சிருக்கேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பேங்கிள்ஸ். இது எனக்கு கிஃப்டா வந்த பேங்கிள்ஸ், அப்புறம் நான் வாங்கின பேங்கிள்ஸ் எல்லாமே இதுல இருக்குது. கிஃப்ட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி எனக்கு கிஃப்ட்ஸ்ன்னு நான் சொல்றேன்னா அதுல நிறைய வந்து பாத்தீங்கன்னா கேரமலோட தான் நிறைய கிஃப்ட்ஸ் என்கிட்ட இருக்கும். சோ இந்த மாதிரி கலர் பேங்கிள்ஸ் எல்லாம் நான் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிறேன். ஏன்னா ஆர்கனைசர் டப்பா எனக்கு பத்தல. கடையில விற்கிற மாதிரி போட்டு வச்சுக்கிறேன். ஆமா, இப்படி எடுத்து அச்சோ இதை எடுத்து நான் மாட்டுறதுக்கு இங்க பாருங்க, திருவான்மியூர் மருந்தீஸ்வரர் கோயில் வாசல்ல கண்ணாடி வளையல் வாங்கினது நீங்க பாத்திருப்பீங்க ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. அங்க இந்த மாதிரி அழகா அடுக்கி வச்சிருந்ததெல்லாம் பார்த்தனா சரி நம்மளும் இதே ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு ரகரகமா இந்த மாதிரி நான் போட்டு வச்சிருக்கேன். என்னமா ஜோடி எவ்வளவுமா? அதெல்லாம் சொல்ல மாட்டேம்மா. அதுக்கப்புறம் உள்ள டப்பால அப்படி இப்படி விற்பனைக்கு அல்ல. ஆமா, இருங்க வர. இது வந்து பாத்தீங்கன்னா நான் ஆன்லைன்ல தான் வாங்கினேன். மெட்டல் பேங்கிள்ஸ் இது மாதிரி கோல்டுல இருக்கும். நிறைய பேங்கிள்ஸ், பிளெயின் பேங்கிள், ஸ்டோன் பேங்கிள், பிளெயின் ஸ்டோன் பேங்கிள் இருக்கும். அப்புறம் பார்டர் பேங்கிள் இருக்கும். அடுத்தது அதுலயே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சில்வர் பேங்கிள்ஸ் இருக்கும். இது எல்லாமே நான் ஆன்லைன்ல தான் வாங்கினேன். லிங்க் வேணா நான் உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் வந்து டேக் பண்ணி விடுறேன். சரிங்களா?
ஸோ நம்ம லாஸ்டா வந்து saree wardrobe பார்த்திருந்தோம். அதுல சில saree கலெக்ஷன்ஸ் உங்ககிட்ட காமிச்சிருந்தேன். அதே மாதிரியே இது பார்ட்டி வேர்ல சிலதெல்லாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது பார்ட்டி வேர்ஸ் ஃபுல்லா வச்சிருக்கேன். அடுத்தது இதுவும் பார்ட்டி வேர்ஸ் ஃபுல்லா வச்சிருக்கேன். ரொம்ப ஹெவியா இருக்கும்ல, நம்ம வீட்டு க்ளோசஸ்ட் ஃபங்க்ஷனுக்கு போவோம்ல அந்த மாதிரி பார்ட்டி வேர்ஸ்லாம் நான் வந்து அந்த லெஹங்கா டைப்பு பெரிய கவுன் கேனோட இருக்கிறதுலாம் அந்த பேக்கா வரும் பெட்டி மாதிரி, அதெல்லாம் கட்டில் கடியில பத்திரமா போட்டு வச்சிருக்கேன். இது உள்ள அது பத்தவே பத்தாது. அப்புறம் இந்த ஷிம்மரியில இருக்கக்கூடிய லெகின்ஸ்லாம் இருக்கு பாருங்க, எல்லா ஷிம்மரி லெகின்ஸும் இவன் சுருட்டி வச்சாலும் வழுக்கிட்டு நவுந்து போயிடறான். இந்த பாக்ஸ்ல வச்சாதான் அட்டைப்பட்டியில போட்டு அடைச்சிட்டேன். ஒரு இடத்துல இருக்கான், அவன் வழுக்கிட்டு தொப்புன்னு விழுந்துடுறான். அதனால நான் இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன். அடுத்தது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஜிகுஜிகான ஒரு கல்யாணத்துக்கு போடுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் ஓரளவு சட்டிலா அந்த மாதிரி இருக்கும். சும்மா வெளில போனா வந்து அந்த மாதிரி போட்டுக்கிறதும் இருக்கும், ஃபங்க்ஷனுக்கும் இருக்கும், எல்லாருக்கும். இது ஃபுல்லா லெகின்ஸுங்க. எல்லா விதமான லெகின்ஸும் இதுல இருக்கு. சுருட்டி இல்ல, இதுவே ஒரு ஃபோல்டிங் டெக்னிக் தான். இந்த மாதிரி ஃபோல்டிங் டெக்னிக்ல வைக்கும் பொழுதுதான் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆக்சஸ் பண்ண வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு. ஆக்சுவலி நான் கலர் வாரியா தான் பிரிச்சு வைப்பேன். பட் 2-3 எடுப்போமா துவைப்போமா, அப்புறம் எங்க கிடைக்குதோ அந்த இடத்துல இந்த மாதிரி வச்சு விட்டுறது. கீழே தான் கரெக்டா தான் இருக்கு, மேலதான் கொஞ்சம் கலைஞ்சிருக்கு, அப்படியே சரிஞ்சிடும். இந்த மாதிரி வைக்கும் பொழுது எனக்கு என்ன ஆகுதுன்னா வெர்டிகல் ஸ்பேஸ் வந்து ஃபுல்லா இருங்க, உள்ள வச்சிடுறேன். வெர்டிகல் ஸ்பேஸ் ஃபுல்லாவுமே எனக்கு ஆக்கிபை ஆயிடுது. என்ன கலர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இப்படி இழுத்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த ரோலிங் டெக்னிக்ல தான் இருக்கு. ஆனா இது ரொம்ப நீட்டா இருக்கும், உங்களுக்கு பார்த்தா தெரியும். அப்படியே எல்லாம் மடிச்சு இருக்கு. இது மடிச்சுதான் இருக்கும், அப்படியே சுருட்டி வைக்கிறது இல்ல. நீ கையால நீவி விட்டு நல்லா நீவி விட்டு ஒரு 4 ஃபோல்டு பண்ணிட்டு லாஸ்ட்ல ஒரு ரோல் பண்றது, அந்த மாதிரி பண்றது. ஸோ அந்த மாதிரி பண்ணிருக்கேன். இது கீழே ஃபுல்லா பேங்கிள்ஸுங்க, மீண்டுமா அந்த மாதிரி. ஸோ நிறைய பேங்கிள்ஸ் பாக்ஸா வச்சிருப்பேன். இந்த பேங்கிள் கலெக்ஷன்லாம் வேணும்னா எனக்கு வந்து தயவு செய்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டான யூனிக் பேங்கிள் கலெக்ஷன். அண்ட் அது எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன், என்ன ஆர்கனைசேஷன் யூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தனியா பேங்கிள் ஆர்கனைசேஷன் கலெக்ஷன் வீடியோ வேணா போடுறேன். ஓகே, வீடியோ முடிஞ்சா அவ்வளவுதானே? என்னது வார்ட்ரோப் கலெக்ஷன் காட்டி அவ்வளவுதானே? என்னப்பா வார்ட்ரோப்னாலே பெண்களுக்கு வந்து உங்க வீட்டு வார்ட்ரோப்ல என்னென்ன துணி இருக்குன்னு இன்னும் இருக்கா? ஆமா, என்னது? நான் சாரியில வந்து சில கலெக்ஷன் காமிச்சிருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது நிறைய பேருக்கு. இது எங்க வைக்கிறது? இப்படி ஒரு சேர் எடுத்துக்குவோமா? இது ஆன்லைன்ல வாங்கினதுதான். மீஷோவா, பிளிப்கார்ட்டா, அமேசானான்னு தெரியல. நான் வந்து டேக் பண்ணி வர லிங்க்ஸ் கொடுக்குறேன், நீங்க அதை வச்சு செக் பண்ணிக்கலாம். டேக் பண்ணதுல இல்லைன்னா லிங்க்ல இருக்கும். ஒன்னு அமேசான் ஷாப்பிங் பேஜ் கொடுத்துருப்பேன், இல்லைன்னா மீஷோட லிங்க் இருக்கும், அப்படி இல்லைன்னா ப்ராடக்ட்டை டேக் பண்ணியிருப்பேன். இதுல ஏதாவது ஒன்றுல இருக்கும். மிந்த்ராவா கூட இருக்கலாம். ஆனா ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். இது கவுன் மாதிரி இருக்குங்க. எனக்கு பாருங்க, என்னுடைய நல்ல பிங்கா தெரியுதுடா, டார்க் பிங்கா இருக்குல்ல, இது இங்க லைட் பிங்கா தெரியுதா? சம் இப்படி அப்படி ஓரளவு பரவாயில்ல. இந்த பக்கம் வரும், சரி வேணாம் லைட் பிங்க். செம்ம பிங்க்குங்க, இது சூப்பர் பிங்க், மஜந்தா கலர். இது ஆக்சுவலி சூப்பரா இருக்கும். ஃப்ரண்ட் இதுவா, பேக் நெக் வந்து நல்லா பா நெக்ல, பாக்ஸ் நெக்ல நல்லா லோ நெக்கா இருக்கும், நாட் இருக்கும். இந்த மாதிரி பின்னாடியும் ஃபுல்லா டீடைலிங் இருக்கும். கையிலயும் பாத்தீங்கன்னா இந்த சலச்சலா இந்த ஹேங்கிங், இங்கேயும் பாத்தீங்கன்னா இந்த சலச்சலா ஹேங்கிங்லாம் இருக்கும். இதுக்கு துப்பட்டா வந்து பாத்தீங்கன்னா நல்ல கிராண்டான ஒரு துப்பட்டா, ஃபுல்லா முத்து ஒர்க் அங்கங்க கொடுத்துருப்பாங்க, லேஸ் ஒர்க்கும் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி பலாசா பேண்ட் வரும், கீழே வந்து இந்த ஜிக்ஜிகா இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது பார்க்கலாமா? இதுவும் ஆன்லைன்ல வாங்கினது தான். இன்னும் நான் போடவே இல்லை, பிளெயினா இருக்கும், சாலிட் கலர். ஐயோ, இந்த மாதிரி பலாசோ பேண்ட் வரும், ஃபுல் சாலிடா இருக்கும், வைன் கலர்ல இருக்கும், இந்த மாதிரி இருக்கும், லாங்கா இருக்கும். இது அழகு கொடுக்கறதே, இது ஒரு பார்ட்டி வேரா மாத்துறதே இந்த துப்பட்டா தான். செம்ம கலர். அந்த நெட் வந்து என்ன ஆகும்னா இது மேல வந்து இப்படி உட்காந்துரும் அழகா. இந்த மாதிரி வந்து உட்காந்துரும், சூப்பரா இருக்கு. இதாவது நல்ல கலர் கரெக்டா தெரியுதா ஜி? இது சூப்பர் கலரா தெரியுது. சூப்பர் கலரா தெரியுதா? சரி, ஓகே. அப்புறம் வேற என்ன கலர் எடுக்கலாம்? ரெட் கலர் எடுக்கலாம். ஆனா அது வந்து எனக்கு ரெட்டு கண்ணா பறிச்சுக்கிட்டே இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா பாடி சரவணா ஸ்டோர்ஸ்ல வாங்கினது, ரொம்ப பழைசு. இதுக்கு துப்பட்டா வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் கழிச்சு போடுறேன், திருப்பி மடிச்சு வைக்கணும். இந்த மாதிரி ஃபுல்லா துப்பட்டா வருங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா சம்மர் ரெட்டு தெரியுங்களா? இது சம்மர் ரெட்டு, வேற லெவல் ரெட். இந்த மாதிரி இருக்கும் ஃபுல்லா. இந்த ரெட்லாம் போடும்போது நம்ம இதுக்கு ஆக்சசரிஸே போட வேணாம், இந்த ரெட்டே நம்மளை காம்ப்ளிமெண்ட் பண்ணும். நான் எடுத்த சில கலர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த கலர்ஸ் நம்மளை வந்து என் ஸ்கின் டோன்ல உள்ளவங்களுக்கு நல்லாவே காம்ப்ளிமெண்ட் பண்ணும். இது சரவணா ஸ்டோர்ஸ்ல வாங்கினது, பாடி சரவணா ஸ்டோர்ஸ்ல. அடுத்து என்ன ஜி காமிக்கலாம்? இது காட்டலாமா? இது சாரி நான் கன்வெர்ட் பண்ணது, எம்பி டெய்லர் அக்கா கிட்ட கொடுத்து இது ஒரு சாரியை நான் கவுனா கன்வெர்ட் பண்ணேன். இந்த மாதிரி ஜிகு சாரி தான், ஆனா டிரான்ஸ்பரண்டா இருக்கும் இந்த சாரி. சரிங்களா? அந்த மேல முந்தானி இடத்துல மட்டும் இது ஃபுல்லா வரும். நம்ம ப்ளீட்லாம் பண்ணுவோம்ல, அந்த இடத்துல ஹாஃப் அண்ட் ஹாஃப் மாதிரி வரும். இந்த மாதிரி ஹாஃப் அண்ட் ஹாஃப் கீழே பாருங்க,
அந்த மாதிரி இருக்கும். அதெல்லாம் பேக்ல வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டேன். பின்னாடி கொஞ்சம் லோ நெக்ல இருக்கும். ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நெக்ல இருக்கும். சூப்பரா இருக்கும். நல்லா ஒரு 3/4 ஸ்லீவ் வித் இந்த மாதிரி 3/4 இல்ல ஃபுல் லென்த் ஃபுல் ஸ்லீவ் கொடுத்து இந்த மாதிரி லேஸ் ஒர்க் கொடுத்துருப்பாங்க. எம்பி டெய்லரிங் அக்கா கிட்ட தான் கொடுத்து தச்சது இது. நான் இன்னும் போடவே இல்லை. அக்கா கிட்ட கொடுத்து தைக்கும் போது எனக்கு இருக்கிறது நல்லது என்ன தெரியுமா, நான் ஏறுவேன் இறங்குவேன் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால எனக்கு நல்லா உள்ள துணி விடுவாங்க. 2-3 தையல் விட்டுருவாங்க. நான் பிரிச்சோம் போட்டுக்கலாம், வேணா பிடிச்சோம் போட்டுக்கலாம் அந்த மாதிரி. ஸோ இதுவும் என்னுடைய ஃபேவரெட். எப்போ போட போறீங்க? அப்ப நான் இதை என்னைக்காவது ஒரு நாள் போட்டுக்கலாம். எங்க கூட்டு போறீங்க வரீங்க, இந்த வீடு விட்டா இந்த வீடு, அந்த வீடு இந்த வீடு, அப்படிதான் போய் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு இருக்கோம். அங்க போயிட்டு வந்து வெயில்ல திரிஞ்சு கருப்பானது கோல்டு வந்ததுதான் மிச்சம். அடுத்தது இது உங்களுக்கு தெரியும், இது ஒரு ஃபங்க்ஷன்ல பாத்திருப்பீங்க, இதெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ்ல பாத்திருப்பீங்க. இந்த ட்ரெஸ் எல்லாம் நான் முடிஞ்சா இதெல்லாம் போட்டோஸ் வந்து இங்க அட்டாச் பண்ணி விடுங்க ஜி. இந்த ஒயின் கலர்ல டிசைன், அப்புறம் இது அப்பெல்லாம் ஷார்ட் ஹேர்ல இருப்பேன் நானு, கொஞ்சம் கஷ்டம். அப்புறம் இந்த கோல்டன் கலர் வந்து உங்களுக்கு தெரியும், போத்தஸ்ல வாங்கினது. என்னது ஜி இது? என்னது இது? அந்த கடை பேரு? அந்த கடை பேரு வேலைச்சேரில இருக்கே. என்ன பொட்டிக்கு? ஐயோ பேர் ஞாபகம் வர மாட்டேதுடா. இன்ஸ்டோர். இது வந்து போத்தஸ்ல வாங்கினது, இதுவும் இன்ஸ்டோர்ல வாங்கினது. இதோட இமேஜும் நான் ஆட் பண்றேன், இதோட இமேஜ்ல நான் ஆட் பண்றேன். அது ரெண்டு கூட தெரியுது. அந்த கோல்டன் கலர் எப்ப போட்டேன்னு எனக்கு தெரியல. நம்ம போட்டிருக்கோம் கல்யாண நாளுக்கோ ஏதோ ஒண்ணு போட்டிருக்கோம். அப்புறம் நான் வாங்கினதுல ரீசென்ட்ல இது எப்ப போடுவேன்னு காத்துக்கிட்டே இருக்கேன். இது ஏற்கனவே உங்ககிட்ட காமிச்சிட்டு நினைக்கிறேன். பர்பிள் பேண்ட். ஸோ இந்த மாதிரி கான்ட்ராஸ்டா ஒரு கிரீன் கலர்ல துப்பட்டா, நல்ல ஒரு ஸ்னேஹா கிரீன் நம்ம சொல்லிக்கலாம், ஆலிவ் கிரீன். அடுத்தது ஒரு பர்பிள் கலர், ரொம்ப 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 ஃபேவரட் எனக்கு இது. நல்லா ஒரு வி நெக்ல வரும். வி நெக் வந்து இப்போ ரொம்ப ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு. இன்னும் அந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. போடுறவங்க போட்டுக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு பர்பிள் காமிச்சேன் இல்லையா, அதுலயே என்கிட்ட 3 கலர்ஸ் இருக்கு. ஸோ அடுத்தது வந்து அதுலயே இந்த கலர் வாங்கியிருக்கேன். இதுக்கு பேண்ட் வந்து பாத்தீங்கன்னா இதே கோல்டன் கலர்ல தான் வரும், ஆனா கான்ட்ராஸ்டா துப்பட்டா வரும். இப்போ அடுத்தடுத்து நமக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி வருது, அப்புறம் ஆயுத பூஜை வரும், கிருஷ்ண ஜெயந்தி வரும், அடுத்தடுத்து நல்ல நல்ல ஃபங்க்ஷன், வரலட்சுமி பூஜை வருது. லைனா பூஜை அது இதுன்னு வரும்போது வீட்டுக்கு நிறைய பேர் இன்வைட் பண்ணுவாங்க. சாரி போட முடிஞ்சவங்க சாரி போட்டுக்கலாம். வீட்லயும் நம்ம பூஜை பண்ணிட்டு இன்னொருத்தவங்க வீட்டுக்கோ போனோம் அப்படின்னும் போது, இல்ல ஏதாவது ஒரு நல்ல ஃபங்க்ஷன் ஆடி முடிஞ்சோன்னா வீட்டுல நிறைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஆமா, ஆடியில கல்யாணம் ஆனவங்களே பிரிச்சு வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் லைனா நடக்கும். அதுலயே இன்னொரு கலர் இது. நான் இது ஏற்கனவே போட்டே காமிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். இது வந்து நம்ம அந்த இதுக்கு முன்னாடி இது மட்டும் ஏன் கான்ட்ராஸ்டா துப்பட்டா குடுக்கலன்னு எனக்கு தெரியவே இல்லை ஜி. ஐயோ, நான் வளையல் போடணும்னு இந்த பீரோவை திறக்க வந்தேங்க. இந்த ட்ரெஸ்ஸுக்கு வளையல் போடலாம் அப்படின்ட்டு நான் வேற விளாக் தான் பிளான் பண்ணி வந்தேன். அந்த வளையல் எடுக்கும் போது இந்த ரூம் இப்படி இருக்கிறது இல்ல, உங்ககிட்ட எல்லாம் காமிச்சிடணும் எப்படி வச்சிருக்காரு பாருங்க அப்படின்ட்டு. ஆனா அட்லீஸ்ட் லஞ்ச் பாக்ஸ் வந்து பேக் பண்ணி குழந்தை காமிச்சாரு. இதெல்லாம் பண்ணலன்னா பரவாயில்ல, இந்த அளவு பண்ணிருக்காரு அப்படின்னு விட்டுற வேண்டியதுதான் அண்ணனை. அடுத்தது இதுக்கு வந்து கான்ட்ராஸ்ட் துப்பட்டா ஏன் கொடுக்கலன்னு எனக்கு தெரியல. அப்படியே ஏற்கனவே அப்படிதான் நீ மத்த ட்ரெஸ் வாங்குவ, அந்த துப்பட்டா யூஸ் பண்ணிப்ப அப்படின்னு ஒரு சம்பந்தமே இல்லாம போட்டுக்கோங்க. எது கூட ஏதோ பேர் பண்ணணும் நமக்கு அவ்வளவா நாலேஜ் இல்லையே. நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ராணி பிங்க் மெஜந்தாவோட லைட்டர் ஷேட். இது ஆக்சுவல் மெஜந்தா கலர், கொஞ்சம் பெரிய சைஸ். இது நான் கொஞ்சம் பிடிச்சதான் போடணும். சூப்பரா இருக்கு. இல்ல மல்டி கலர்ஸ் இருக்கு. இந்த மல்டி கலர்ல ஏதோ ஒரு கலர், எக்ஸாம்பிள் இந்த கிருஷ்ணர் ப்ளூவா, அந்த ப்ளூ கலர்ல இருக்கு, அந்த பேண்ட் கூட போட்டுக்கலாம். இந்த துப்பட்டாவை கூட இது கூட பேர் பண்ணலாம். நம்ம போடுறது தானே. ஆமா, நம்ம போறத நம்ம போட்டுக்க முடியும். இப்படி கூட பேர் பண்ணலாம். ஏன்னா இதுல ஃப்ரண்ட்ல அந்த டிசைன் இருக்கு, கான்ட்ராஸ்டா நம்ம போட்டுக்கலாம். அடுத்த குர்த்தா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த பேண்ட் எதுவுமே எனக்கு ஏறாது, அது வேற விஷயம். ஏறிட்டாலும் உட்காந்து டொருன்னு கிழிஞ்சிரும், அது அடுத்த விஷயம். சரிங்களா? குர்த்தா வந்து செமையா இருக்குங்க. இது எல்லாமே எப்படின்னா, இது கொஞ்சம் நான் பிடிச்சு போடணும். ஃபர்ஸ்ட் காமிச்ச பிங்க்கும் இந்த பிங்க்கும் செஸ்ட் கிட்ட மட்டும் கொஞ்சம் பிடிக்கணும். நான் செஸ்ட் கிட்டயும் இந்த ஹிப் கிட்டயும் கொஞ்சம் பிடிக்கணும். கீழே வந்து கொஞ்சம் அப்படியே நல்லா ஃப்ளோயியா இந்த மாதிரி இருக்கும். எவ்வளவு ஃபிளேர் இருக்கு பாருங்க, நல்லா சூப்பரா. ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட்ல வந்து நார்மல் நெக்ல இருக்கும், பேக்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் லோ நெக்ல இருக்கும். இந்த மாதிரி போட்டு இருக்கு. அப்புறம் கீழே நல்லா பார்டர்ல இருக்கும், நல்லா ஃப்ளோயியா இருக்கும். நல்லா பெரிய ஹீல் போட்டு லாங்கா இருக்கும் இந்த குர்தாஸ். ஷார்ட்டா குட்டையா இருக்காது. இந்த எல்லா குர்தாஸுமே நல்லா லாங்கா இருக்கும். கவுனா இல்ல இது குர்தாவான்ற மாதிரி. இது கேதர்ட் ஸ்லீவ்ஸே வரும் எனக்கு, அந்த மாதிரி இருக்குது. இதுக்கு துப்பட்டா வந்து பாத்தீங்கன்னா எங்கப்பா ஓடிட்டான் அந்த பக்கம். இந்த மாதிரி துப்பட்டா வந்து கொடுத்துருக்காங்க நல்லா பெருசா. ஆக்சுவலி இது வந்து சாட்டன் சாரி. இந்த மாதிரி பிளேன் சாலிட் சாட்டன் சாரிக்கு பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கான்ட்ராஸ்டா இந்த பிளவுஸ் பிட் கொடுத்துருந்தாங்க. பிளவுஸ் பிட் தூக்கி ஃப்ரண்ட்ல இந்த மாதிரி வச்சு டாப்ல வந்து யோக்ல வச்சு தச்சுட்டு இது அப்படியே நான் வந்து குர்த்தாவா மாத்திட்டேன். இதுவும் பாத்தீங்கன்னா எம்பி டெய்லரிங் அக்கா அம்பத்தூர், அவங்க தான் எனக்கு தச்சு கொடுத்தாங்க. அவங்களுடைய கான்டாக்ட் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். யார்கிட்ட தைக்கிறீங்கன்னு கேட்கறவங்களுக்காக கொடுக்குறேன். நீங்க போய் பார்த்துட்டு பிடிச்சா நீங்க தச்சுக்கலாம். நான் அவங்க கிட்ட தான் தைக்கணும்லாம் சொல்லல.
இந்த மாதிரி நெக்கெல்லாம் கொடுத்து வித்தியாசமா சூப்பரா அழகா பண்ணி பண்ணிருப்பாங்க. இது ஒண்ணு. இது ஃபுல் சாரி தான். இந்த மேல இருக்க இந்த கோல்டன் இருக்கு இல்லைங்களா நெட்டடு, அது அவங்க கிட்டே கொஞ்சம் க்ளோதிங் எல்லாம் வச்சிருப்பாங்க. நம்ம அந்த அதுல இருந்து சூஸ் பண்ணி இப்படி தைங்க அப்படி தைங்கலாம் நம்ம கேட்கலாம். இந்த மேல இருக்க இந்த கோல்டன் டிரான்ஸ்பரண்ட் துப்பட்டா மாதிரி மெட்டீரியல் அவங்க வச்சிருந்தாங்க. அதை தூக்கி மேல லைன் கொடுங்கன்னு சொல்லி நான் கேட்டேன். ஏன்னா இதுல கோல்டன் இருக்குல்லக்கா, இது போட்டா நல்லா இருக்கும்னு கேட்டேன். சூப்பரா இருக்கும் கார்த்தி அப்படின்னாங்க. நல்லா இருக்கும், நான் பண்ணித்தரேன் அப்படின்னாங்க. அதே மாதிரியே பண்ணிட்டாங்க. ஃப்ரண்ட்ல மட்டும் பண்ணாம செஸ்ட்டுக்கு மட்டும் பண்ணிட்டு கைக்குலாம் நம்ம பிளைனா கூட விட்டுருக்கலாம், கொஞ்சம் கிராண்டா இருக்கட்டுமே அப்படின்றதுனால இந்த பட்டன் டீடைலிங்கா இருக்கட்டும், இந்த ஜிப் டீடைலிங்கா இருக்கட்டும், எல்லாமே பண்ணியிருப்பாங்க. அப்புறம் ஃபுல்லா லைனிங்லாம் கொடுத்துருப்பாங்க. நல்லா ஃபிளேர். இது சாரியை வேஸ்ட் பண்ணாம நல்லா நிறைய ஃபிளேர் கொடுத்து அழகா ஃபுல் லென்த்துக்கு தச்சு கொடுத்துருப்பாங்க அக்கா. ஓ, உன்னோட ஃபேவரட் பர்பிளா? இது என்னோட ஃபேவரட் பர்பிள். நான் ஒரு லாங் வீடியோல காமிச்சு ஷார்ட்ஸ்ல போட்டு 2-3 ஷார்ட்ஸ்ல போட்டு அப்புறம் அந்த ஃபங்க்ஷனுக்கு போட்டு நம்மளுடைய ரூஃபிங் ஃபங்க்ஷனுக்கு முன்னாடியே ஒரு 4-5 வீடியோல காமிச்சு அதுக்கப்புறம் நிறைய பேர் இதை போட்டுட்டாங்க. எல்லாருக்குமே இது சூட் ஆச்சு. எல்லா ஸ்கின் டோன் உள்ளவங்களுக்கும் இது சூட் ஆச்சு. அவ்வளோ அழகான கலரா இருக்கு. ஏற்கனவே நான் காமிச்ச பர்பிள், இது நான் காமிக்கிற கலர்லாம் பார்த்தீங்கன்னா நான் எனக்குன்னு சூஸ் பண்ணுவேன். ஒருவேளை அக்காவுக்கு பிடிச்சதுன்னா அவங்க எடுத்துக்குவாங்களே, அவங்களுக்கும் சூஸ் பண்ணுவேன். எல்லாருக்கும் சூட் ஆகிற மாதிரியா நான் கொஞ்சம் பார்த்து தான் சூஸ் பண்ணுவேன். ஸோ எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி இருக்கணும். அழகா இருக்கே கொடுத்தா எங்க வாங்கினீங்க அப்படின்னு கேட்கணும்ல, அதனால. ஸோ இதெல்லாம் தான் அவ்வளோ கலெக்ஷன்ஸு. அடுத்தது இது வந்து பாத்தீங்கன்னா சரவணா ஸ்டோர்ஸ்ல வாங்கினது. என்கிட்ட நிறைய ரெட் இருக்குது. ஜி ரெட் நிறைய இருக்கு. இது வந்து ரேனா காட்டன்னா தெரியல, அப்படியே மெலீஸ் காட்டன் இந்த மாதிரி இருக்கும் எத்னிக்ல. அது ஏன் கீழே மட்டும் கிரே கலர்ல லைனிங் வந்துச்சுன்னு தெரியல. இது வந்து பாடி சரவணா ஸ்டோர்ஸ்ல வாங்கினது. சில பிராண்ட் வந்து எனக்கு எக்ஸல் பத்தோம். இது எக்ஸல், இது சைஸ் பாத்தீங்கன்னா தெரியும். சில பிராண்ட் வந்து 2XL தான் பத்தோம். ஆக்சுவல் பிராண்டட் ஐட்டம்ஸ்க்கு போயிட்டேன்னா சிலதெல்லாம் எனக்கு LXL பத்தோம். ஏன்னா அது சைஸே பெருசா இருக்கும். உங்களோட பஸ் சைஸ் என்னவோ அதுல போடலாம். சப்போஸ் பத்தலைன்னா நம்ம வந்து கொடுத்துட்டு அடுத்த சைஸோ இல்லை சின்ன சைஸோ வாங்கிக்கலாம். இதுல என்ன இருக்கு, இப்பெல்லாம் ரிட்டர்ன் பாலிசி, எக்ஸ்சேஞ்ச் பாலிசி எல்லா வெப்சைட்லயும் கொடுக்குறாங்க. அடுத்தது இது ஒரு சாதாரண ஜார்ஜெட் சாரி. இந்த ஜார்ஜெட் சாரியுமே நான் வந்து கவுனா மாத்திட்டேன். கை வந்து கேதரிங் கை கொடுத்துருக்கேன். இதுக்கு லைனிங் கொடுக்கல, பட் சாரி ஃபுல்லா பாடி ஃபுல்லா லைனிங் வந்து கொடுத்துருப்போம். இந்த மாதிரி இருக்கும், சூப்பரா இருக்கும். சொல்லிட்டியே ஜீமா, இது என்ன கொடுத்த ஞாபகம் இருக்கா? என்ன கொடுத்தா? உன்னோட கொடுத்தா? அட பாவி, இதுப்பா லேண்ட்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் லொடலொடன்னு வாங்கிட்டேன். ஒரு சைஸ் சின்னது வாங்காம போயிட்டேன். சரி தோச்சா பார்க்கலாம் நம்ம. பால் காய்ச்சணும்ல. லேண்ட்ல பால் காய்ச்சும் போது போட்ட குர்த்தா அனார்கலி. அது இது நல்ல ரேயனுங்க, செம்ம சாஃப்ட். வெயிலுக்கு சும்மா அடிச்சு நவுத்தலாம். நம்ம எக்ஸல் வாங்கி இருந்திருக்கணும். அதுலயே நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், லொடன் இருந்திருக்கும் எனக்கு கொஞ்சம். ஏன்னா இந்த ரியல் மெட்டீரியலே கொஞ்சம் வளவலன்னு இருக்குமா, கொஞ்சம் ஃபிட்டா போட்டிருந்தா நல்லா இருக்கும். பட் தோச்சா ஷ்ரிங்க் ஆகுமோ XXL வாங்கிட்டேன். ஸோ அவ்வளவுதான். இதெல்லாம் இதுல நிறைய பிளாக் இருக்கும். இது 1 2 3 4, இது ஃபுல்லா 4மே பிளாக் தான். 4 ட்ரெஸ். அது ஒரு ட்ரெஸ் நினைச்சிட்டேன். ஆமா, இதெல்லாம் நான் மறக்கவே முடியாது. வயநாட்டுக்கு ஜி கூட்டு போயிருக்கும் போது இது இது அதெல்லாம் ஒரு சூப்பரான கடையில் வாங்கி ஒரு 10 அனார்கலி வாங்கி கொடுத்தாரு. என் சைஸுக்கு. நம்ம ஊர்ல எல்லாம் இதை வந்து கண்டிப்பா 5000 ரூபாய்க்கு மேலதான் சொல்லுவாங்க. வெறும் 1500 ரூபாய் இந்த ட்ரெஸ் எல்லாம். எவ்வளவு கிராண்டா இருக்கு, செம்ம கிராண்டா எல்லாமே சூப்பரா. இதை போட்டு நான் ஃபிட்டா இப்ப கொஞ்சம் நான் பூசின மாதிரி ஆயிட்டேன். அதனால இது இறங்கும் போது டைட்டா இறங்கும், தலைக்காணி மாதிரி. பட் நான் இதை ஒல்லியா இருக்கும்போது நடுவில் ஒரு கொஞ்சம் வெயிட் ஒரு 5 கிலோ கம்மியா இருக்கும்போது போடும்போது கால் அடிபட்டு இருக்கும்போது செம்ம அழகா இருந்தது. கல்யாண பொண்ணு ரிசப்ஷனுக்கே போட்டுக்கலாம் அந்த மாதிரி ஒரு கவுனு. துப்பட்டாவும் பாத்தீங்கன்னா கிராண்டு. இந்த கிராண்டு மெட்டீரியலோட குவாலிட்டி வந்து 1000 ரூபாய்க்குலாம் வயநாடுன்னு சொல்ல முடியாது. வயநாடுல இருந்து கீழே இறங்கும்போது ஒரு ஊர் கல்பெட்டா. இந்த மாதிரி துப்பட்டா எல்லாமே இந்த மாதிரி தாங்க இருக்கும், செம்ம கிராண்டா இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு 1 2 3 4 5 6 என்கிட்ட இருக்கும். 3-4 வந்து நான் அக்காவுக்கு கொடுத்துட்டேன். அக்கா எல்லாருக்கும் சேர்த்து தான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ ஒரு 10 வாங்கிட்டு வந்தோம், எல்லாரும் பிரிச்சு எடுத்துக்கிட்டோம். ஒரு 6-7 நான் வச்சுக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி கவுன்ஸ்லாம் இங்க இருக்கு. ஸோ அவ்வளவுதாங்க. இது எல்லாமே ஒரு வருஷத்துல ஒரே நாள்ல வாங்கினதெல்லாம் கிடையாது. இப்ப சில குர்தாஸ் நான் இப்ப ரீசெண்டா வாங்கினேன்னு சொல்லியிருப்பேன். அதுவுமே சேல் நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரே டிசைன்ல ஒரு 3 கலர் வாங்கிடுவேன். இப்ப இது பாத்தீங்கன்னா எனக்கு அவ்வளவு கம்மியா கிடைச்சது வயநாடுக்கு போயிருக்கும். இதுக்காக வயநாடுக்கு போக முடியாது. அப்ப மொத்தமா தூக்கிட்டேன். அந்த 7 எடுத்துட்டா பாதி இல்லை, இங்க பாதி வாட்ரோபே காலி ஆயிடும். இப்ப அடுத்தது ஒரு 10 இங்க உள்ள வரும்போது என்ன பண்ணுவேன், நான் யூஸ் பண்ணாதெல்லாம் எடுத்து தேவை உள்ளவங்க, நிறைய பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்களாம் நம்ம ஆசிரமம் போறோம்ல, அங்க இருக்கவங்க எல்லாம் தெரியும். இல்ல எங்க ஃபேமிலிலேயே நாங்க மாத்தி ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்துக்குவோம். ஸோ அந்த மாதிரி நாங்க பண்ணிக்குவோம். ஸோ இந்த பொக்கிஷம் இதெல்லாம் நான் அவங்க கூட ஷேர் பண்ணதுல ரொம்பவே சந்தோஷம். அடுத்து இந்த வார்ட்ரோப் ஆர்கனைசேஷன் நான் போடட்டுமா வேணாமா அப்படின்றத சொல்லுங்க. தயவு செஞ்சு போடாத. சாரி வார்ட்ரோப் முடிஞ்சிருச்சு, அனார்கலி வார்ட்ரோப் முடிஞ்சிருச்சு. ஏன் அவங்க வீட்டுல இருக்கிற வார்ட்ரோப் பார்த்துப்பாங்கடா. இது வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய பேங்கிள் கலெக்ஷன், இதெல்லாம் நான் உங்களுக்கு காட்டணுமான்ற சொல்லுங்க. அப்புறம் என்னுடைய
லோக்கல் வாட்சஸ்ல இருந்து பிராண்டட் வாட்சஸ் வரைக்கும் வச்சிருக்கேன். நிறைய பேர் பிராண்ட் வாட்சஸ் கலெக்ஷனோ அதோட ஆர்கனைசேஷனோ காட்டுங்கன்னு கேட்டிருக்கீங்க. அதெல்லாம் வேணுன்றவங்களும் ப்ளீஸ் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நான் அதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். கடைசியில குப்பையா இருக்க வீட்டை அப்படி அப்படி திரும்பி வாங்க. அப்படியே என்ன பண்ணிருக்கீங்கன்னா அப்படியே தெரியும் மலை மாதிரி குமிச்சு வச்சு வளையல் போறதுக்கு இந்த ரூமுக்கு வந்தாங்க. நீ வளையல் தானே கண்டென்ட் தரேன்னு சொல்லிட்டு பாருங்க. கடைசியில இப்ப இதெல்லாம் நான் மடிச்சு எடுத்து சூப்பர்ல குட்டி நாய் மாதிரி கத்துறேன் நானு. அப்படி இதெல்லாம் இப்ப நான் மடிச்சு வைக்கணுங்க. முடியுமா? இதெல்லாம் நான் அப்புறமா பிஹைண்ட் தி சீன்ல வந்து நான் மடிச்சு வச்சுக்கிறேன். இவ்வளவு இந்த வீடியோ பார்த்து ரெஸ்ட் மேக் நன்றிகள். தேவையான ப்ராடக்ட் லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, கண்டிப்பா செக் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. டேக் கேர், டாடா, பை.